சரி, ஓகே. இது எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளமா இல்ல என் வீட்ல இருக்கிற ப்ராப்ளமான்றத நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த டாய்லெட் உள்ள இருக்க உட்காந்துருக்கும் போது உள்ள என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க. அப்ப என்னன்னு சொல்லுவீங்க? நமக்கு என்கிட்ட எப்படி ஆன்சர் வரலையோ அந்த மாதிரி எதுவுமே வராது. அதனால தான் ரகு என்ன மாதிரி தாப்பாவே போட மாட்டார். பேரே தாப்பா. என் வீட்டுக்கு எதுக்கு தாப்பா? அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கணவர்களுக்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 5 முக்கியமான விஷயம். ஆளுக்கு 5 உங்களோட ரொம்ப ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல உங்க ஹஸ்பண்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கல இது வரைக்கும் லைஃப்ல அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அவங்க சொன்னாங்கல்ல பாத்திர கழுவுல அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. காஃபி போடு சமைக்கல அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அதுவும் நாங்களே பண்ணிடுறோமா? அண்ணா இவங்களோட எதிர்பார்ப்புனா இவங்க வந்து அந்த புத்தர் மாதிரி ஆசைப்படாதே என்று அவர் ஆசைப்பட்டார் இல்லையா? அது மாதிரி அதாவது கணவர்கள் வந்து நீங்க இது ஆசையப்படாதீங்க. ஆமா இதெல்லாம் நடக்காது. நாங்க சமைக்கிற ருசியா இல்லாத சாப்பாடு எதுக்கு சாப்பிடணும் இல்லையா? வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி ருசியா சாப்பிடலாம். காசு யாருமா கொடுப்பா? நீங்கதான். நாங்க தாண்டா. நான் கேள்விப்பட்டேன் சித்து எங்க ஷூட்டிங் இருந்தாலும் வீட்டுக்கு தான் வந்து சாப்பிட்டு போவாராம். எப்படி நல்லா சமைச்சு வச்சுட்டு போவீங்களா நீங்க? இல்ல நல்ல ஹோட்டல்ல தான் வாங்க. ஓ அவரே வந்து சமைச்சு வச்சுட்டு போவாரா? ஆனா இல்லண்ணே என் மனைவி வந்து என்னை விட்டு சாப்பிட மாட்டாங்கண்ணே. அதனால வந்து அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே அங்க இருந்து ஆர்டர் பண்ணி ஒரு ஃபேமிலினா ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும் அந்த இது இருக்குல்ல. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சூப்பர். நல்ல விஷயம். நீங்க என்னம்மா நீங்க எதிர்பார்க்கறது என்ன? டூர் எல்லாம் போக கூடாது. பாய்ஸ் ட்ரிப் எல்லாம் போறாரா பாய்ஸ்? ஆமா நாங்க போனோம்னு போட்டிக்கு போறாங்க. 15 வருஷமா 16 குரூப் கோவா கொடைக்கானல்னு விளங்காதது. ஒரு கேர்ள்ஸ் போன உடனே கொந்தளிக்கிறாங்க. நாங்க அடுத்த வாரம் போறோம். இல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல. அவனுங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பிளான் போட்டிருக்கோம். கோவா போகணும். அப்புறம் தான் தெரியும் அது இந்தியால தான் இருக்குன்னு. நாங்க பாஸ்போர்ட் எடுக்கணும். எல்லாருக்கும் உண்டான பிரச்சனை. கடைசியில பாண்டிச்சேரினாச்சும் போயிட்டு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவோம்ல. 10 வருஷத்துக்கு அப்புறம் கொடைக்கானல்னு ஒரு ஊருக்கு போனோம். அவங்க எங்க போனாங்க? நீங்க எங்க போனீங்க? கேர்ள்ஸ் கோவா. எவ்வளவு வெறுப்பா இருக்கு ஒரு மனுஷன். கோவா ஒண்ணுமே இல்லம்மா. நம்ம ஊர் மெரினா பீச் மாதிரி பாம்பே கானலுக்கு அது ஒரு பீச். அவ்வளவுதான். அங்கெல்லாம் போய் சும்மா படுத்துட்டு பாக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க.